இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அழைக்கிற தேவன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்னாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை குறித்து. ஆனாலும் இந்த வசனத்துல ஒரு அழகான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறதான தேவனை குறித்து எங்களுக்கு தெரியும். அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த வசனத்துல இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிறாராம். தேவன் எங்களை தேடி வந்தவராய் இருக்கிறார். அவர் எல்லோரும் இருக்கிறவர்களை தேடி வரவில்லை, இல்லாதவர்களையே இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவராய் இருக்கிறாராம். நம்முடைய தேவன் வித்தியாசமானவராய் இருக்கிறார். அவர் ஒவ்வொருத்தரையும் நடத்துகிற விதம் வித்தியாசமானதாய் இருக்கிறது. இந்த வசனத்துல சொன்னது போல எங்களிடத்துல என்ன இல்லையோ தேவன் அதை பார்க்கவில்லை, இல்லாதவைகளை எங்களிடத்துல இருக்கிறது போல அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். எங்களிடத்துல இல்லாதவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் இல்லாதவைகளை இல்லை என்று விசுவாசிக்காமல் எங்களிடத்துல இருக்கிறது என்று விசுவாசிக்கும் பொழுது அவை எங்களிடத்துல வரும். ஆக நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறது இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இல்லாதவற்றின் போது எங்களிடத்தில் இருக்கிறதான விசுவாசம் இல்லாதவைகளை எங்களிடத்தில் கொண்டு வரும். Have a hopeful